இங்க கங்கா ஒரு பக்கம் ரொம்ப கோபத்தோட, இப்ப எதுக்குமா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதான் நம்ம ஏற்கனவே வீட்டை பத்தி பேசி முடிவு பண்ணியாச்சுல்ல. காவேரிக்கு அந்த வீட்டை விற்க போறது இல்ல, இந்த வீட்டை வேற ஆளுக்கு தான் விற்க போறோம்னு பேசியாச்சுல்ல. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப இதை கேட்ட சாரதாவும், இங்க பாரு கங்கா, நீ முதல்ல வாய மூடு. இந்த வீடு என் வீட்டுக்காரரு எனக்காக என் பேரில் எழுதி வச்ச வீடு, அதை நல்லா மனசுல வச்சுக்க. அதனால இந்த வீட்டை யாருக்கு விற்கணும், எதுக்கு விற்கணும், அதுவும் இல்லாம இந்த வீட்டை விற்று அதுல இருந்து வர்ற பணத்தை நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு கங்காவும், அப்பனா நான் உங்களுக்கு தேவையில்லையாமா? என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு கருணையே இல்லையா? என் வீட்டுக்காரரு மலேசியாவில் போய் கஷ்டப்பட்டு இருக்காரு, அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணாம இப்போ நீ அவருக்காக பணத்தை தரமாட்டேன்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே சாரதா இருந்துக்கிட்டு, இங்க பாரு கங்கா, உனக்கு தேவையான பங்கு பணத்தை நான் சரியா பிரிச்சு தருவேன். ஆனா இந்த வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணது நீ தான். அதே மாதிரி இந்த வீட்டை யாருக்கு விற்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது என்னோட கடமை. இப்போ நான் முடிவு பண்றேன், இந்த வீட்டை நான் காவேரிக்கு தான் விற்பேன். அப்படி விற்று அதுலேருந்து வர்ற பணத்தை வச்சு தான் உங்களுக்கு தருவேன். அப்படி விருப்பம்னா நீ அந்த பணத்தை வாங்கிக்க, அப்படி வேணா இல்லை அப்படின்னா சரி விடு, நான் உனக்கு பங்கு தராமலே இந்த வீட்டை காவேரிக்கு விற்றுட்டு மீதி பங்கை நான் யமுனாக்கும் இன்னொரு பங்கை நர்மதாக்கும் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே கங்காவுக்கு கரெக்டாக புரிய ஆரம்பிக்குது. ஆஹா, நாம் ஒரு பிளான் போட்டால் நமக்கு மேலே அம்மா ஒரு வேறு பிளான் போடுது அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா உன் இஷ்டம், நீ என்னமோ பண்ணிக்க, ஆனால் காவேரி கிட்ட நீ அந்த வீட்டை விற்றதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போதைக்கு இந்த பிரச்சனையில் நமக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி கங்கா ஒரு பக்கம் அவங்களாவே பின்வாங்கிடுறாங்க. அப்போ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட சாரதாவும் காவேரி கிட்ட, காவேரி வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள்மா, அதனால நீ மாப்பிள்ளையை கூட்டிட்டு கொடைக்கானலுக்கு வந்துரு. அங்கே போயிட்டு நம்ம இந்த வீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே இதை இழுத்துட்டு இருந்தால் சரி வராது. நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் உங்கள் பிரசவ காலத்துக்காக நம்ம நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் தெளிவாக கவனிச்சுட்டு காவேரியும் இங்கே கங்காவோட முகத்தையும் யமுனாவோட முகத்தையும் மாறி மாறி கவனிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சாரதாவும், இங்கே பாரு காவேரி, இந்த வீட்டை வாங்குறதுக்கான வேலையை மட்டும் நீ பாரு, இந்த வீட்டை எப்படி விற்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீ மற்ற யாரையும் பற்றி கவலைப்படாத. ஏன்னா என்னோட பொண்ணுங்க பழைய மாதிரி கிடையாதுமா, என் பொண்ணுங்களுக்கு பணத்து மேலே ஆசை வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக என் வீட்டுக்கார் எனக்காக விட்டுட்டு போன அந்த வீட்டை துண்டா பிரித்து அதில் இருக்கிற பணத்தை வாங்கினா மட்டும் போதும் நினைக்கிறாளுங்க. அவளுங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த பணத்தை பிரித்து கொடுத்துட்டேன்னா என்னோட கடமையை முடிஞ்சு போயிடும். இதுக்கு மேலே அவ வாழ்க்கையை அவவே பார்த்துக்கிட்டா போதும், என்கிட்ட யாரும் வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி இங்கே சாரதா வெறுத்து போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு கங்காவும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதாவும், இங்கே பாரு காவேரி, நீ எதை பற்றியும் யோசிக்காத, மாப்பிள்ளைகிட்ட நான் சொன்னதை மட்டும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் வீட்டுக்கு வந்து இங்கே விஜய் கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு இந்த மாதிரி வர வெள்ளிக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால வெள்ளிக்கிழமை நம்ம கொடைக்கானல் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயும், சரி காவேரி, நம்ம கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை மட்டும் நம்ம முடிச்சிருப்போம். நாளைக்கு அந்த வேலையை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ தான் சொல்லிட்டு இங்கே காவேரியை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. காவேரியும் தான் அம்மா ரொம்பவே மனம் நொந்து பேசின விஷயத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் தான் ஆறுதல் சொல்லி காவேரியை ஒரு பக்கம் தேத்தி விடுறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வீட்டில் இருக்கிற கங்காவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க, அதாவது குமரனுக்கு. பண்ணிட்டு, இங்க பாருங்க, இன்னும் ஒரு மாசத்துல நீங்க திரும்பி வந்துடணும். சொல்ல போனா உங்களோட பிசினஸ்க்காக நான் அம்மா கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் பணத்தை கேட்டிருக்கேன். அதனால அம்மாவும் கொடைக்கானல் இருக்கிற வீடை விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வீடை விற்று அதுல இருந்து வர்ற பணத்தை நான் பிரிச்சு வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன். அந்த பணத்தை வச்சு நீங்க சொந்த ஊர்லேயே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நம்ம தனி கொடுத்தனம் போயிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் தனி கொடுத்தனம் போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே யமுனா ஒரு பக்கம் டேரெக்டாக நிவின் கிட்ட போயிட்டு, நிவின், அடுத்த வெள்ளிக்கிழமை நான் கொஞ்சம் கொடைக்கானல் பங்களா வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, உங்களால் முடிஞ்சால் என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா? அப்படியே உங்களுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கூட போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நிவினையும் யோசிச்சு பார்த்துட்டு, யமுனா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், நீ ஃபஸ்ட்டு அங்கே போ, நீ பஸ் பிடிச்சி போயிட்டு அங்கே போயிட்டு நான் உன்னை ரிட்டன் கூப்பிட்டு வரதுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யமுனா கிட்ட நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காரு. இங்கே யமுனாவோட பிளான் என்னன்னா, அந்த பணத்தை வாங்கி நிவினுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால இவங்களும் இந்த விஷயத்தில் நிவினை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இங்கே எப்பவும் போல கேஷுவலாக காவேரியும் விஜயும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு இங்கே ஆஃபீஸில் என்னங்க வேலை அப்படின்ற மாதிரி காவேரி கேட்குறப்போ காவேரியை இங்கே ஓனர் சீட்டில் உட்கார வச்சு, இங்கே பாரு, இந்த ஆஃபீஸோட எம்டின்னு ஏற்கனவே நீ தான் சைன் பண்ணியிருக்க, அதே மாதிரி இந்த ஆஃபீஸோட ஷேர்ஸில் 50% உன் மேலே தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் இப்போ இன்னொரு 25% உன் மேலே மாத்துறேன். சொல்லப்போனால்
இந்த ஆபீஸோட உண்மையான ஓனரா நான் ஒன்ன தான் மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட காவேரியும், விஜய் வேணா விஜய், நீங்களே ஒன் ஆஃப் த ஓனரா இருங்க, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜயும், இல்ல காவேரி, கண்டிப்பா நீ தான் இந்த கம்பெனி ஓனரா இருக்கணும். ஏன்னா இந்த கம்பெனி கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் நீ தான் குறுக்க பூந்து எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண. ஏன் அதுலயும் குறிப்பா நான் இந்த மாதிரி வெண்ணிலா பிரச்சனைகளை சுத்திட்டு இருக்கும் போது கூட இந்த கம்பெனியை நீ தனியாளன்னு தான் பாத்துக்கிட்ட. அதனாலதான் சொல்றேன், இந்த கம்பெனியை கரெக்டா பாத்துக்கிறதுக்கு ஒன்ன தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட தம்பி அஜய் வந்து இந்த கம்பெனி ஷேரோட 10% வச்சிருக்கான். அந்த 10% அவன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஓனர் ஆயிட்டனா எல்லாமே சரியா இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதெல்லாம் மாத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. தாத்தா பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் கொடைக்கானல்ல இந்த பக்கம் சைன் இருக்கு அப்படிங்கிறதுனால நைட்டோட நைட்டா இவங்களும் கார்ல கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சாரதாவோட குடும்பமும் கொடைக்கானல் வீட்டுக்கு போறாங்க. அப்ப சாரதாவும் இந்த வீட்டை காவேரிக்கு விற்கிறதா முடிவானதுனால எந்த ஒரு பிக்கல் பெண்களும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக தான் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போய் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சர்வேரை வச்சு எவ்வளோ நிலம் இருக்குது, எத்தனை சதுரடி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அளந்து இந்த வீட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதையும் எஸ்டிமேட் போடுறாங்க. அந்த வேல்யூலாம் எஸ்டிமேட் போட்டு ரொம்ப தெளிவாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இந்த வீட்டை கரெக்டாக வந்து காவேரி பேரில் மாற்றிடலான்னு சொல்லிட்டு சைன் போடலான்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அப்படி அவங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் அங்கே கரெக்டாக ஒரு ஃபேமிலி உள்ள வருது. அந்த ஃபேமிலியும் இங்கே சாரதாவை பார்த்த உடனே, அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு லேடி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டீங்க சாரதாக்கு, நான் உங்களை பார்த்துருக்கேனா, சொல்லப்போனால் எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாதே, நீங்கள் எப்படி என்ன அக்கான்னு சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. அப்போ உடனே அவங்களும் லைட்டாக கண்கலங்க ஆரம்பிச்சுட்டு, இங்கே பாருங்கள், சொல்லப்போனால் நீங்கள் எனக்கு அக்கா முறை தான் வேணும், ஏன்னா நான் தான் உங்கள் ஹஸ்பண்ட் சந்தானத்தோட 2வது மனைவி அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகுது. அதுலேயும் குறிப்பாக சாரதாவும், என்னங்க விளையாடுறீங்களா, யார் நீங்க, உங்களை நான் பார்த்ததே கிடையாது, இப்படி பொய் சொல்லி சொத்துல பங்கு கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ இதை பார்த்துட்டு இங்கே விஜயும், சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க நீங்கள் பேசுகிற விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அம்மாக்கிட்டையும் சரி அவங்க கூட வந்திருக்க அவங்க பையன்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையனும் தன்னோட மொபைல் எடுத்து, பிரதர் இங்கே பாருங்க, சொல்லப்போனால் இதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு இங்கே சந்தானம் இந்த ஃபேமிலியோட நின்று எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இங்கே காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதுலேயும் குறிப்பாக சாரதாவால் வாயை திறந்து பேசவே முடியல, அவங்க அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் தான் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு அந்த விஷயத்த காவேரி கிட்டையும் கங்கா கிட்டையும் காட்டிட்டு இருக்காங்க. அப்போ கங்காவும் யமுனாவும் வாயை மூடிட்டு அமைதியாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரிக்கு இந்த விஷயத்தில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவங்களும், இங்கே பாருங்க, நீங்கள் இந்த ஃபோட்டோவெல்லாம் ஏதோ ஃபோட்டோஷாப் பண்ண மாதிரி இருக்கு, அதனால எங்களால் நம்ப முடியாது, ஏன்னா எங்கள் அப்பா இப்படி தப்பு பண்ணுற ஆள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற லேடியும், இங்கே பாரு காவேரி, நீ என்ன இருந்தாலும் என் பொண்ணோட வயசில் தான் இருக்க, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு, நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் நான் தான் சந்தானத்தோட 2வது மனைவி, சொல்லப்போனால் உன்னோட சித்தி அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலிகெண்ட்டை முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு சாரதா அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே புதுசாக வந்த ஃபேமிலியில் இருக்க இன்னொரு மெம்பரும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த வீட்டை விற்கணும்னா இந்த வீட்டில் பாதி பங்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், அதுலேயும் குறிப்பாக எங்களுக்கு இப்போ இந்த வீட்டை விற்கிறதுல விருப்பம் கிடையாது, ஏன்னா இந்த வீட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால நீங்க உங்களுக்குள்ளே இந்த வீட்டை மாத்திக்க முடியாது, எதா இருந்தாலும் பங்கை கரெக்டாக பார்த்து பிரிக்கணும், நாங்கள் இந்த வீடு இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் இப்போ எதை பற்றியும் பேசாமல் ரொம்பவே நிம்மதியாகவும் அமைதியாகவும் நாங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த வீட்டை விற்கிறதா இருந்தால் இதில் பங்கு எங்களுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சந்தானத்தோட ஃபோட்டோவை பார்த்து இங்கே இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க சாரதாவும். ஆனால் அதே நேரம் விஜய்க்கு இவங்க மேலே ஒரு லைட்டாக ஒரு டவுட் வருது, ஒருவேளை இது எல்லாமே பசுபதியோட வேலையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இந்த விஷயத்தில் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே ரொம்பவே ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இங்கே அவர் பிளான் பண்ண மாதிரி இது எல்லாமே பசுபதியோட திட்டம் தான், அவர் தான் இந்த மாதிரி சாரதா வீட்டோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு ஃபோர்ஜரியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு இடையில பசுபதி வருவார், அதுலேயும் குறிப்பாக அவரோட பையன் ராகவும் வருவாங்க. அப்போ விஜய் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மூக்கு நுழைச்சி இது யார் பண்ணாங்க, இவங்க யார் அப்படிங்கிற எல்லா உண்மையை வெளியில் கொண்டு வந்து கண்டிப்பாக சந்தானத்துக்கும் இப்போ 2வது வந்திருக்க ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆகும். அது வரைக்கும் இன்னுமே நமக்கு மகாநிதி சீரியல் செம இன்ட்ரெஸ்ட்டாக போக போகுது. ஏன்னா இதில் பல ட்விஸ்ட்டுகளோட இன்னொரு பக்கம் இவ்வளோ நாளாக கங்காவையும் யமுனாவையும் பெரிய ஆளாக காட்டிட்டு இருந்தாங்க, அவங்க 2 பேரும் அடித்து ஓரம் கட்டி விட்டுட்டு இப்போ ஒரிஜினல் வில்லன் வில்லிலாம் வர போகிறாங்க. சொல்லப்போனால் அவங்கள பார்த்து நம்ம ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம இன்னுமே வந்து மகாநதி சீரியலோட டீப்பான கதையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மகாநதின்ற சீரியல் நேமுக்கு ஏற்ற
மாதிரி இங்க சீரியல்ல இருக்க சிஸ்டர்கள் எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அடிக்கடி இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இவங்களே பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இந்த ஸ்டோரியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரம் இதோட கதை களத்தை வேற மாதிரி கொண்டு போனா உண்மையிலுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா பழைய மாதிரி மகாநதி சீரியல் இல்ல, இப்ப கிட்டத்தட்ட லைட்டா போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எப்படி இதை அந்த கதையோட டைரக்டர் சமாளிக்க போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம இனி வர போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.